ஹாய் பேடிஸ், இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாமா? நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இல்லை டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு இருந்தால் இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் பண்ணி பாருங்கள். நான் தொட்டுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கடலை இல்லை, அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த முந்திரி பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரைஸ்க்கு டேஸ்ட் கொடுக்குறது இஞ்சி தான். இஞ்சி போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடு சாதம் எடுத்து வச்சிருக்கேன், வடித்து எங்கள் அம்மா லைட்டாக குழைய விட்டாங்க. ஸோ குழஞ்சும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் விரைச்சிலாம் அடைச்சிக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் போட்டு நல்லா அதை கிளறி லாஸ்ட்டாக தான் லெமன் புரிஞ்சு விடணும். நீங்கள் அப்போ போட்டு புளிஞ்சு விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.